அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதாபி, துபாய், ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜும்ஆ உரை. வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை. தேதி வெள்ளிக்கிழமை சஃபர் பிறை 28 ஹிஜ்ரி 1447, 22 ஆகஸ்ட் 2025. தலைப்பு: தேசிய சேவையில் நமது இளைஞர்கள். தேசிய சேவையில் நமது இளைஞர்கள். எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அவன்தான் அளவற்ற அருளாளனாகவும் நிகரற்ற அன்புடையோனுமாக இருக்கிறான். அவரவருக்குரிய தாய்நாட்டு பற்றை அவன்தான் உள்ளங்களில் ஆழமாக விதைத்து வைத்திருக்கிறான். தாய்நாட்டிற்கு பாதுகாப்பு வழங்குவதை மனிதன் மீது அவன்தான் கடமையாக்கி வைத்திருக்கிறான். மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவையன்றி வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன. அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் இவர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ ஸலவாத்தும் ஸலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். பரிசுத்த நாயனாகிய அல்லாஹு கூறுகிறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்பிரு வஸாபிரு வராபிது வத்தகுல்லாஹ் லஅல்லகும் துஃப்லிஹூன். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் பொறுமையை கடைபிடியுங்கள். எதிரிகளை விட நீங்கள் அதிகம் சகித்துக் கொள்ளுங்கள். எதிரியை எதிர்க்க எந்நேரமும் தயாராக இருங்கள். அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைவீர்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். முஃமின்களே, இந்த நாட்களில் இதே போன்று ஒவ்வொரு வருடமும் இத்தகைய நாட்களில் நாட்டு குடிமக்களில் உண்மையான இளைஞர்கள், அவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஆர்வத்தோடு தயாராகிறார்கள். வாழ்வின் ஒரு புதிய கட்டத்திற்கு செல்ல தயாராகிறார்கள். இங்கு அவர்கள் புதுவிதமான தனித்துவமான அனுபவங்களை பெறுகிறார்கள். அதன் மூலம் அவர்களின் இறை நம்பிக்கையும் நற்குணங்களும் முழுமையடைகின்றன. மன உறுதியும் பொறுப்புணர்ச்சியும் அதிகரிக்கிறது. அதுதான் தேசிய சேவையில் ஈடுபடும் கட்டமாகும். தேசிய சேவை என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அது சாகச வீரர்களின் களமாக இருக்கிறது. இளைஞர்களை செம்மைப்படுத்தி வார்த்தெடுக்கும் பயிற்சி பாசறையாக இருக்கிறது. நல்லொழுக்கங்களை பயிற்றுவித்து அதை அன்றாட வாழ்வில் செயல்படுத்துவதற்கான பக்குவத்தை கற்றுத்தரும் பல்கலைக்கழகமாக திகழ்கிறது. நற்குணங்கள், நற்பண்புகளை ஒன்றிணைத்து அவர்களின் உளவியலை செம்மைப்படுத்துகிறது. ஏனெனில் இத்தகைய நற்பண்புகளையும் குணங்களையும் உள்வாங்குவதே ஆகச்சிறந்த தேடுதலாக இருக்கிறது. சம்பாதிப்பதிலேயே மிகவும் உயர்வானதாகவும் வலிமையானதாகவும் இதுவே இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு தரப்பட்டதிலேயே ஆகச் சிறந்தது எது? ஒரு மனிதனுக்கு தரப்பட்டதிலேயே ஆகச் சிறந்தது எது என்று ஒரு முறை இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள் ஹுலுகுன் ஹசன், அழகிய நற்குணங்கள் என்று பதிலளித்தார்கள். தேசிய சேவையில் மனிதநேய நற்பண்புகள் கட்டமைக்கப்படுகிறது. மன உறுதி அதிகரிக்கிறது. கொண்ட நோக்கத்தில் வலிமை சேர்க்கிறது. தலைமைத்துவ பண்புகள் மெருகேற்றப்படுகிறது. ஒழுக்கமான சிந்தனையை கொண்டிருப்பதற்கான பயிற்சி வழங்கப்படுகிறது. நேர மேலாண்மை கற்றுத்தரப்படுகிறது. தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவதற்கான பழக்கங்கள் வளர்கிறது. ஏனெனில் அதுவே ஆகச்சிறந்த நோக்கமாக இருக்கிறது. அல்லாஹுவின் தூதரே, எப்போதும் தொழுது வர வேண்டும் என்று எனக்கு நீங்கள் வலியுறுத்தி இருக்கிறீர்கள். தொழுகை என்றால் என்ன என்று ஒரு சஹாபி கேட்டார். அதற்கு இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைரு மௌதுஇன், அதுதான் ஆகச்சிறந்த கருப்பொருளாக இருக்கிறது, தொழுவதுதான் ஆகச்சிறந்த கருப்பொருளாக இருக்கிறது என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். தொழுகைக்கு அழைப்பவர்
பின்வருமாறு உரக்க சத்தத்துடன் அழைக்கும் போது உடனடியாக தொழுகையை நோக்கி நமது இளைஞர்கள் செல்கிறார்கள். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம். தொழுகை தூக்கத்தை விட மேலானதாகும், தொழுகை தூக்கத்தை விட மேலானதாகும் என்று அழைக்கப்படுகிறது. அதிகாலை சுபஹ் தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றுகிறார்கள். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்வரும் அறிவுரையை உணர்ந்து செயலாற்றுகிறார்கள். மன் ஸல்லா ஸலாத்த சுப்ஹி ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். சுபஹ் தொழுகையை தொழுதவர் அல்லாஹுவின் பொறுப்பில் இருக்கிறார், சுபஹ் தொழுகையை தொழுதவர் அல்லாஹுவின் பொறுப்பில் இருக்கிறார் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதாவது அவனுடைய பாதுகாப்பில், அவனுடைய கண்காணிப்பில், அவனுடைய பரிபூரண அரவணைப்பில், அவனுடைய உதவியில் வாழும் நிலை கிடைக்கிறது. அதாவது இறைவனுடைய பாதுகாப்பில், கண்காணிப்பில், பரிபூரண அரவணைப்பில், அவனுடைய உதவியில் வாழும் நிலை கிடைக்கிறது என்பதாகும். இந்த அதிகாலை நேரத்தை பயனுள்ள வகையில் கழிப்பவர் இறைவனின் உதவியை பெறுகிறார். ஏனெனில் அவன் இது குறித்து பின்வருமாறு சாட்சி கூறுகிறான். இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. நிச்சயமாக ஃபஜ்ர் தொழுகையானது வானவர்கள் கலந்து கொள்ளும் தொழுகையாகும் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். அதன் பிறகு இதில் கலந்து கொண்டிருக்கும் அனைவரும் களத்திற்கு அணிவகுத்து செல்கின்றனர். அந்த களம் என்பது வலிமையும் கண்ணியமும் நிறைந்த களமாகும். மனிதநேய தன்மையும் பெருந்தன்மையும் நிறைந்த களமாக இருக்கிறது. தேசிய சேவையில் எப்படி பங்காற்ற வேண்டும் என்கிற பயிற்சியை பெறுகிறார்கள். அவர்களின் மூச்சும் நடையும் மிடுக்கும் கம்பீர அசைவுகளும் ஒரே நேர்கோட்டில் அமைந்திருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல்லதீன யுகாத்திலூன ஃபீ ஸபீலிஹி ஸஃபன் கஅன்னஹும் புன்யானுன் மர்சூஸ். நம்பிக்கையாளர்களே, அவர்கள் ஈயத்தால் உருக்கி வார்க்கப்பட்ட பலமான அரணைப்போன் அணியில் இருந்து பின்வாங்காது நின்று வருகிறார்கள். அவர்கள் ஈயத்தால் உருக்கி வார்க்கப்பட்ட பலமான அரணைப்போல் அணியிலிருந்து பின்வாங்காது நின்று வருகிறார்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். ஒற்றுமையாக இருப்பது, ஒருங்கிணைந்து செயல்படுவது, கட்டுக்கோப்பாக இருப்பது போன்றவற்றின் உள்ளார்ந்த அர்த்தங்களை தெரிந்து கொள்கிறார்கள். முஃமின்களே, தேசிய சேவையில் எண்ணற்ற பலன்கள் இருக்கின்றன. இது ஒருங்கிணைந்த குழு மனப்பான்மையை, ஒற்றுமை உணர்வை வலிமைப்படுத்துகிறது. இது உறவுகளுக்கு இடையிலான பிணைப்பை உருவாக்குகிறது மற்றும் ஒவ்வொருவர் மீதான பரஸ்பர மரியாதை நடத்தை விதிகளை மேம்படுத்துகிறது. மேலும் நாட்டு குடிமக்களிடையே ஆங்காங்கே நிலவி வரும் வேறுபாடுகளை முற்றிலுமாக களைந்து விடுகிறது. பின்வரும் ஹதீஸின் கூற்றுக்கேற்ப அவர்களின் ஆளுமைகள் மேம்படுகிறது. அல் முஃமினு லில் முஃமினி கல் புன்யானி யஷுத்து பஅதுஹு பஅதா. ஓர் இறை நம்பிக்கையாளர் மற்றொரு இறை நம்பிக்கையாளர்களுக்கு துணை நிற்பதில் ஒரு கட்டடத்தை போன்றவராவார். ஒரு நம்பிக்கையாளர் மற்றொரு நம்பிக்கையாளருக்கு துணை நிற்பதில் ஒரு கட்டடத்தை போன்றவராவார். அதன் ஒரு பகுதி மற்றொரு பகுதிக்கு வலுவூட்டுகிறது என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இத்தகைய பயிற்சியின் மூலம் ஒருவன் தனது நேரத்தை பயனுள்ள வகையில் கழிக்க முடிகிறது. தனித்தனியாக செல்வது, தனித்தனி கோஷ்டியாக இயங்குவது, தனி வழியில் செல்ல முயற்சிப்பது உள்ளிட்டவற்றை இது தடுத்து விடுகிறது. ஒவ்வொருவருக்கும் உள்ள பொறுப்புணர்ச்சியை வளர்த்து விடுகிறது. உயரிய இந்த நாட்டின் மேன்மையை ஒவ்வொரு அணுவாக பெருமைப்படுத்த வேண்டும் என்று முனைகிறார்கள். எனவேதான் இதில் இடம்பெற்றிருக்கும் ஒவ்வொருவரும் பின்வருமாறு முழங்குகிறார்கள்: அல்லாஹ் என் நாடு, எங்கள் தலைமை என்று உரத்த குரலில் சொல்கிறார்கள். பின்வரும் முழக்கத்தையே தங்கள் உயிரோட்டத்தில் கலந்து விட்டிருக்கிறார்கள்: நம்பகத்தன்மையும் சுபிட்சமான வாழ்வும் கொண்ட என் தேசமே, இதோ உனக்காக வந்திருக்கிறேன். காலம் முழுவதும் எத்தகைய கொந்தளிப்பு நிலையும் இல்லை, எப்போதும் மிக தூய்மையான நிலையிலேயே நீ இருக்கிறாய், இதோ உனக்காக வந்திருக்கிறேன் என்று முழங்குகிறார்கள். அல்லாஹுவின் அடியார்களே,
நமது இளைஞர்கள் தேசிய சேவையில் பங்காற்றுவது என்பது அவர்களுடைய உடலுக்கு தேவையான ஆற்றலை அதிகரிக்கிறது, அவர்களின் திறமைகளை மென்மேலும் மெருகூட்டுகிறது, அவர்களின் சிந்தனையை சீராக்கி விடுகிறது, நற்பண்புகளை மிக உறுதியாக கடைபிடிக்க வைக்கிறது. தனது அடியார்களுக்கு இத்தகைய வலிமையை அல்லாஹ் பெரிதும் விரும்புகிறான். எப்படி இல்லாமல் போகும்? ஏனெனில் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள்: அல்-முஃமினுல் கவிய்யு கைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் லஈஃப். பலமான இறை நம்பிக்கையாளர் பலவீனமான இறை நம்பிக்கையாளரை விட சிறந்தவரும் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானவரும் ஆவார். பலமான இறை நம்பிக்கையாளர் பலவீனமான இறை நம்பிக்கையாளரை விட சிறந்தவரும் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானவரும் ஆவார் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே நமது வாலிபர்கள் தங்கள் நேரத்தை தேசிய சேவையில் பங்காற்றுவதற்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் நேரங்களையும் அவர்கள் பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இத்தகைய முகாம்களில் அவர்கள் போதிய அறிவையும் ஆழமான நுண்ணோக்கு பார்வையையும் வளர்த்துக் கொள்கிறார்கள். இதன் மூலம் தீவிரவாத கருத்துக்களை அவர்களால் தக்க முறையில் எதிர்கொள்ள முடியும். ஆதாரபூர்வமான வாதங்களையும் வலிமையான கருத்தியல்களையும் அறிவுபூர்வமான பதில்களையும் அவர்களால் சொல்ல முடியும். அந்தந்த நேரங்களில் நிறைவேற்ற வேண்டிய வணக்க வழிபாடுகளில் பெரிதும் ஆர்வமுடன் செயல்பட முடியும். மிக உறுதியான நிலையான நற்குணங்களை கடைபிடிக்கிறார்கள். அவர்களின் ஆளுமைகள் மேம்படுகின்றன, பழக்க வழக்கங்கள் சீராகின்றன. இந்த முகாமிற்கு செல்வதற்கு முன்னர் இருந்த நிலையை விட ஆகச்சிறந்த ஆளுமையாக உருமாறி வெளியே வருகிறார்கள். இந்த முகாமிற்கு செல்வதற்கு முன்னர் இருந்த நிலையை விட ஆகச்சிறந்த ஆளுமையாக உருமாறி வெளியே வருகிறார்கள். அவர்களின் உள்ளங்களில் மன உறுதியும் இறை நம்பிக்கையும் மேலும் அதிகரித்திருக்கிறது. அவர்களின் உடல் நல்ல வலிமையையும் கட்டுக்கோப்பான தன்மையையும் பெற்றிருக்கிறது. அவர்களின் சிந்தனை சீராகவும் நேர்மறையாகவும் அமைந்திருக்கிறது. அவர்களின் குணங்கள் போற்றுதலுக்குரியதாகவும் உயர்வளிக்கக்கூடியதாகவும் அமைகிறது. சிறப்பு வாய்ந்த தந்தைமார்களே, உங்கள் பிள்ளைகளை தேசிய சேவை என்கிற முகாமில் சேர்த்து விடுவது நல்ல முடிவாகும், ஆகச்சிறந்த தேர்வாகும். இதனால் கண்ணியமும் சிறப்பும் கிடைக்கிறது. பெற்றோர்களாகிய உங்களுக்கு பெருமையை தேடித் தருகிறது. பிள்ளைகளாகிய அவர்களும் வாழ்வில் முன்னேற்றம் அடைவார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு கூறுகிறான்: ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன். எங்கள் இறைவனே, எங்கள் மனைவிகளையும் எங்கள் மக்களையும் எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக்கி வைத்தருள்வாயாக. எங்கள் இறைவனே, எங்கள் மனைவிகளையும் எங்கள் மக்களையும் எங்களுக்கு நீ கண்குளிர்ச்சியாக்கி தருவாயாக என்று அவர்கள் இறைவனிடம் துஆ செய்வார்கள். ஆம், இந்த இளைஞர்கள்தான் நமது கண்களின் குளிர்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார்கள். எனவே அவர்களை தக்க முறையில் நெறிப்படுத்துங்கள். சீரான நேர்கோட்டில் அவர்களின் இலக்குகளையும் மன உறுதியையும் கொண்டு வாருங்கள். இதற்காக நீங்கள் அவர்களுக்கு தகுந்த முறையில் அறிவுரை கூறுங்கள். மிக உயரிய வார்த்தைகளை அவர்களிடம் பேசுங்கள். அவர்களுக்காக மிக உண்மையாக இறைவனிடம் துஆ செய்யுங்கள். தேசிய சேவை என்கிற முகாமில் கலந்து கொள்வது ஆகச்சிறந்த பயிற்சி பாசறை. தேசிய சேவை என்கிற முகாமில் கலந்து கொள்வது ஆகச்சிறந்த பயிற்சி பாசறை என்பதை அவர்களுக்கு புரிய வையுங்கள். பயிற்சி மூலம் அவர்களுக்கு தலைமை பண்பையும் தலைமைக்கு கட்டுப்படும் குணத்தையும் தேசத்தின் வளர்ச்சிக்காக பாடுபடும் குணாதிசயத்தையும் வளர்க்கிறது என்பதை புரிய வையுங்கள். நமது ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது இப்னு ஜாயித் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக. அவர்கள் பின்வருமாறு கூறுவார்கள்: தன்னை நம்பியவர்களுக்கு விசுவாசமாக இருப்பது, அர்ப்பணிப்பு உணர்வோடு நடந்து கொள்வது, மேலும் நேர்மையாக திகழ்வது உள்ளிட்டவற்றின் விழுமியங்கள் நமது ஜாயித் குடும்பத்தினரின் ஆன்மாக்களில் ஆழமாக வேரூன்றியுள்ளன. நமது ஜாயித் குடும்பத்தாரின் ஆன்மாக்களில் ஆழமாக வேரூன்றியுள்ளன. உங்களை போன்றவர்களை பெற்றெடுத்த உங்கள் குடும்பங்களுக்கு நாங்கள் பெரிதும் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களை உளமாற வாழ்த்துகிறோம். நீங்கள் தான் செயல் வீரர்கள். தேசத்தின் பெருமிதம் நீங்களே. ஒவ்வொரு அமீரக வீட்டின் நம்பிக்கை நட்சத்திரமாகவும் நீங்கள் திகழ்கிறீர்கள் என்று மாண்புமிகு ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள்.
தேசத்தின் இளைஞர்களே, உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான ஒரு தருணத்தை நோக்கி முன்னேறுகிறீர்கள் என்பதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். அது உங்களை தன்னலமற்றவராகவும் தியாகம் செய்பவராகவும் உருவாக்குகிறது. எப்போதும் தனிமையாக இருப்பதை விட்டும் வெறுமையாக உணர வைக்கும் நிலையிலிருந்தும் உங்களை வெளியேற்றுகிறது. சௌகரியமாக இருப்பது, ஆடம்பரமான வாழ்வை மேற்கொள்வது உள்ளிட்டவற்றிலிருந்து வெளியேறுகிறீர்கள். பெரும் சகிப்புத்தன்மை, நிலையான பொறுமை மற்றும் தியாகம் நிறைந்த வலிமையை துணை கொண்டு கடினமான வாழ்க்கை சூழலையும் நெருக்கடியான நிலைகளையும் எதிர்கொள்ள உங்களை தயார்படுத்துகிறது. அதுபோக எல்லா நலன்களுக்கும் மேலாக நாட்டின் நலனையே இலக்காக கொண்டிருக்கவும் நாட்டு நலனையே முதன்மை நோக்கமாக கொண்டிருக்கவும் பழகுகிறீர்கள். உடல் ரீதியாக வலிமையான ஆற்றல் பெற்ற மனிதர்களாக உருவாகிறீர்கள். உடல் ரீதியாக வலிமையான ஆற்றல் பெற்ற மனிதர்களாக உருவாகிறீர்கள். முதிர்ச்சி அடைந்த மனநிலையை வளர்த்துக் கொள்கிறீர்கள். இந்த தேசிய சேவையை அல்லாஹ் ஒருவனுக்காகவே செய்கிறோம் என்கிற தூய எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் கூறுகிறான், வஅஃபூ பிஅஹ்தில்லாஹி இதா ஆகத்தும். நீங்கள் அல்லாஹுவின் பெயரால் செய்யும் உடன்படிக்கையை முழுமையாக நிறைவேற்றுங்கள் என்று இறைவன் கூறுகிறான். மேலும் அவன் கூறுகிறான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. எத்தகைய சிரமத்திலும் நீங்கள் பொறுமையை கைக்கொண்டு தொழுது இறைவனிடத்தில் உதவி தேடுங்கள். எத்தகைய சிரமத்திலும் நீங்கள் பொறுமையை கைக்கொண்டு தொழுது இறைவனிடத்தில் உதவி தேடுங்கள் என்று இறைவன் கூறுகிறான். நீங்கள் பொறுப்புணர்ச்சியை வளர்த்துக் கொள்வது, சுயமாக உங்களை நீங்களே கண்காணித்துக் கொள்வது, உங்கள் வாழ்வியலை அர்த்தமுள்ளதாக மாற்றுவதற்கு சுயமாக முயற்சிப்பது உள்ளிட்டவை எல்லாம் எவ்வளவு நல்ல பண்பு என்பதை யோசித்து பாருங்கள். ஏனெனில் நீங்கள் குடும்பத்தினரை விட்டும் நெருக்கமான தோழர்களை விட்டும் வெகு தொலைவில் இருக்கிறீர்கள். ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக கிடைக்க வேண்டிய உரிமைகளும் வசதி வாய்ப்புகளும் தவறிப்போவதில் உள்ள பாதிப்புகளை நன்கு உணர்கிறீர்கள். இத்தகைய நுண்ணோக்கு பார்வையை வளர்த்துக் கொள்ள இந்த தனிமை உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக அமைகிறது. தவறவிட்டதை எப்படி பெற வேண்டும், இழந்ததை ஈடுகட்ட என்ன செய்ய வேண்டும் என்கிற திட்டமிடலை நீங்கள் சுயமாக கற்றுக்கொள்கிறீர்கள். எனவே உங்கள் குடும்பத்தினருக்கும் தலை சிறந்த நல்லெண்ண தூதராக முன்மாதிரியாக இருங்கள். எனவே உங்கள் குடும்பத்தினருக்கு தலை சிறந்த நல்லெண்ண தூதராக முன்மாதிரியாக இருங்கள். உங்கள் சமூகத்தின் நன்மதிப்புகளை நன்கு உள்வாங்கி உங்களுக்குரிய நண்பர்களை நல்ல விதமாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். தலை சிறந்த கூட்டாளிகளை உருவாக்கிக் கொள்ளுங்கள். உயரிய குணாதிசயங்கள் நற்பண்புகள் கொண்டவர்களை தவிர வேறு யாரிடமும் நீங்கள் நெருக்கமாக பழகாதீர்கள். உயரிய குணாதிசயங்கள் நற்பண்புகள் கொண்டவர்களை தவிர வேறு யாரிடமும் நீங்கள் நெருக்கமாக பழகாதீர்கள். ஏனெனில் நல்லொழுக்கமும் பொறுப்புணர்ச்சியும் உள்ளவர்கள் தங்கள் குடும்பத்திற்கும் தாங்கள் சார்ந்திருக்கும் சமுதாயத்திற்கும் பெரும் மரியாதையாகவும் கௌரவமாகவும் இருக்கிறார்கள். தங்கள் நாட்டின் சிறப்பிற்குரிய அடையாளமாகவும் பெருமிதமாகவும் தலைமைக்கு அர்த்தமுள்ளவர்களாகவும் திகழ்கிறார்கள். யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள். இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் ஸலவாத் என்னும் ஈரேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருளாயாக. மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபீன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது இப்னு ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக.
யா அல்லாஹ் மாண்புமிகு ஷேக் ஜாயித், மாண்புமிகு ஷேக் மக்தும் மற்றும் மாண்புமிகு ஷேக் ஹலிஃபா பின் ஜாயித் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. மேலும் எங்கள் இரத்தவழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. அல்லாஹுவின் அடியார்களே, மகத்தான அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். அவன் உங்களை நினைவு கூறுகிறான். அவன் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஸதகல்லாஹுல் அஸீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹின் நபியில் கரீம்.